உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லு. இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல இந்த கல்ல உன் தலையில போட்டு கொல்ல வாங்கிய? உனக்கும் அந்த போலீஸ்க்கு என்ன சம்பந்தம்? சொல்லு சொல்லு. எதுக்காக முருகனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க? சொல்லியா? சொல்றேன் பாஸ். என்ன உங்க திட்டம்? சொல்லு. அது வந்து என்ன சொல்றது, அதான் சொல்றேன் பாஸ். சிபிசிடி போலீஸ் பாஸ். முருகன் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல. 2 பேரை வெட்டி கொலை பண்ணிட்டு வெளியில தலைமறைவா இருக்கிற கைதி, கொலகார பையன், தூக்கு தண்டனை கைதி. ஏய், நீ முருகனை கொலகாரன் சொல்லி என்ன நீ கொலகாரன் ஆக்கிறாத. இங்க பாரு, மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல நிஜமாவே இந்த கல்ல உன் தலையில போட்டு கொன்றுவேன். சொல்லு சொல்லு சொல்லு. அது வந்து பாஸ் 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 என்னை கொண்டாதீங்க, நான் சொல்லிடுறேன் பாஸ். சொல்லு சொல்லு சொல்றேன். என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம், இவனை என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது வந்து பாஸ். சொல்லு பாஸ் பாஸ். போன் இப்போ உங்களுக்கு அடிக்குது, நீங்க எடுத்து பேசுங்க, நான் சொல்றேன். நான் அப்புறம் பேசிக்கிறேன், நீ முதல்ல சொல்லு. இல்ல பாஸ், நீங்க எடுத்து பேசுங்க, நான் அப்புறம் சொல்லிடுறேன். நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், இங்கே தான் நிக்கிறேன் பாருங்க. எடுத்து பேசுங்க பாஸ், ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போது பேசுங்க. மேடம் சொல்லுங்க மேடம். விக்கி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க வீட்டு பக்கத்துல தான் மேடம் இருக்கேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு, அதான். விக்கி, எனக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் விக்கி. அங்க முருகன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிற போலீஸ் உண்மையான போலீஸ் இல்ல, அவங்க வேற யாரோ. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாங்க, அண்ணன் இப்பதான் விசாரிச்சு சொன்னாரு. அந்த போலீஸ் சொன்ன மாதிரி மதுரை ஜெயில இருந்து வேற யாருமே தப்பிச்சு போலையா. அவங்க சொன்ன அந்த பேர்ல வேற யாருமே இல்லையா, எல்லாமே ஃபேக். யார் இந்த பொண்ணு? நம்மளோட மொத்த திட்டத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாளே, யாரா இருக்கும்? இவ குரலை வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. விக்கி, அவங்க முருகனை தூக்குறதுக்காக போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. அவங்க முருகனை கடத்துறதுக்கு முன்னாடி நாம அவங்கள பிடிக்கணும், சரியா? இந்த விஷயத்த முருகன் கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணா முருகன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? மேடம், அவங்க முருகனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க மேடம். நான் ஈஸ்வரையா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ட்டு தான் வந்தேன். சரிங்க, நான் இப்ப அங்கதான் வரேன், நான் வந்துடுறேன், சரியா? முருகனை காப்பாத்திடலாம். சரி மேடம், நீங்க வாங்க சீக்கிரம். ஓகே. ஏண்டா நீ என்கிட்டயேவா போய் சொல்ற? இப்ப எப்படி எல்லா உண்மையும் வந்துச்சா? இங்க பாரு, நீ யாரு, எதுக்காக முருகனை தூக்கி இருக்கிறன்ற விஷயத்த நீ சொல்லல, உன்னை இந்த இடத்துல கொன்னே போட்டுருவோம், பாத்துக்க. சொல்லிரு. பஸ் பஸ், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, உனக்கு புரியாதுடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு புரிய வைக்கிறேன். நம்ம ஆளுங்க முருகனை தூக்கிட்டாங்க, அவனை போட்டு தள்ளுற வரைக்கும் மற்றவங்க எந்த நியூஸையும் பாஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணுமே. என்ன பண்ணலாம்? பாஸ், அண்ணா, முருகனை பிடிச்சிட்டு போன போலீஸ் எல்லாம் உண்மையான போலீஸே இல்லைண்ணே. உங்ககிட்ட போன் இருந்தால் தானே எல்லாருக்கும் போன் போட்டு சொல்லுவேன். அந்த போனை பிடிக்கிட்டு ஓடிட்டோம்னா எப்படி சொல்லுவேன்? அவனுக்கு யாரும் தப்பான ஆளுங்கண்ணே. காவேரி மேடம் எனக்கு இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கண்ணே. ஹலோ விக்கி, விக்கி ஓடாத. ஏய் நில்றா, நில்லுன்னு சொல்றல, ஓடாத. ஏய் போன், ஏய் நீ என் கையில சிக்கனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விக்கி என்னப்பா ஆச்சு, கேக்குதா? டேய் நீ பேசுறது எதுவுமே கேட்கலடா விக்கி. விக்கி நீ என்னமோ சொல்ல வந்து என்னதுடா?
ஐயோ, இவங்க வேற உள்ள போறாங்களே. அங்க மகா இருந்தா எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே. நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே. இப்ப என்ன பண்ணி இவங்களை தடுக்கிறது? திருச்சியில அந்த விக்ரம தூக்குனாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா போனை கட் பண்றான். இந்த புலி வேற யார்கிட்டயும் மாட்டிட்டு நிக்கிறான். நாலா பக்கத்துல இருந்து சிக்கல் தான் வருதே தவிர ஒரு நியூஸ் கூட நமக்கு சாதகமா வர மாட்டேங்குதே. அவன் தான் கூப்பிடுறான். ஏய் நில்றா. ஏய் போடாடே, என்னால பிடிக்க முடியாது. நில்றா. கையில மாட்டினா கொன்றுவேன். இப்ப நம்ம இவனை பிடிக்கிறது முக்கியம் இல்ல. இந்த விஷயத்தை காளிமுத்தன் சொல்லணும். நான் சொன்னதை முழுசா கேட்டாரா இல்லைன்னு வேற தெரியலையே. விக்கி சொல்லுப்பா, என்ன விஷயம் சொல்லுப்பா. விக்கி ஒண்ணும் கேட்கலடா, உனக்கு கேக்குதா? அப்பா ஹலோ என்னாச்சுப்பா? விக்கிமா, விக்கி என்ன சொல்லுது? அப்பா அம்மா, அவன் ஏதோ போலீஸ்கார பத்தி சொல்ல வந்தாம்மா. அதுக்குள்ள சுத்தமா அவன் பேசுறது எதுவுமே கேட்காம போயிடுச்சுமா. என்ன ஆச்சுன்னு தெரியலையம்மா. அப்பா ஹலோ? போன் எங்க கொடுங்க. இந்தம்மா நீ கேளுமா. ஹலோ அண்ணே. அப்பா லைன் கட் ஆயிடுச்சுப்பா. அப்பா விக்கி எனக்கு போன் போக மாட்டேங்குதுப்பா. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்பதானம்மா பேசுறான், அதுக்குள்ள என்னாச்சு? அவன் ஏதோ காவேரி மேடம் அப்புறம் போலீஸை பத்தி ஏதோ சொல்ல வந்தாம்மா. அவன் அதுக்குள்ள கட் ஆயிடுச்சம்மா. படுபாவி போன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. இப்ப என்ன பண்றது? சே. ஏய், அங்க என்ன நடக்குது? ஏன்டா ஃபோன் பண்ணா கட் பண்ற? மேடம் அவசரப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லு, என்னத்த பொறுமையா கேட்கணும்? மேடம், விக்ரம தூக்கியாச்சு மேடம். காவேரி மேடம் சொன்னாங்கன்னு சொல்லுச்சா? அப்ப அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டா தெரிஞ்சிர போகுது. நீ சொல்றது கரெக்ட் தான்மா. உடனே காவேரி மேடம் போன் பண்ணி கேளுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.